பல வருடமா வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டேன். என்னால வீட சரியா முடிக்க முடியல. வாஸ்து தோஷம் அதிகம் இருக்குது. வீட்டை இடிச்சு மாத்தணும்னு நினைக்கிறேன். என்னால அதை சிறப்புற செய்ய முடியல. இப்படிப்பட்ட தேடல் அதிகமா உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கான சிறப்பான திருத்தலம் மதுரையில இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் ஒன்று உள்ளது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் சொக்கநாதன், அம்பிகையினுடைய பெயர் மத்தியபுரி நாயகி. இந்த திருத்தலம் நில தத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய திருத்தலம். நில சம்பந்தமா எந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் அதை முழுமையா நிறைவேற்றி நன்மை தரக்கூடிய கோவில். இந்த உலகத்துல நாம போன ஜென்மத்தம் செய்த பாவத்தை இந்த ஜென்மத்துல தீர்க்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் செய்வோம். ஆனா இந்த ஆலயத்தின் சிறப்புகள் இந்த ஜென்மத்திலேயே நாம் செய்த பாவத்தை இந்த ஜென்மத்திலேயே தீர்த்து அருளக்கூடிய இறைவனாக இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு ரோகிணி நட்சத்திரத்துல உங்க வீட்டினுடைய மண்ணை எடுத்துட்டு போயிட்டு இறைவன் கிட்டையும் இறைவி கிட்டையும் அர்ச்சனை பண்ணி வீடு கட்டக்கூடிய புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டாலும் சரி, அல்லது கட்டிய வீடு மீண்டும் தொடரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது வாஸ்து தோஷம் உள்ள வீட்டை இடிச்சு சரி பண்றதுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவருமே ஒத்துழைக்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த ஆலயம் உங்களுக்கு சிறப்பாக உதவி செய்யும். மறக்காம ரோஹிணி நட்சத்திரம் வரும்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய இந்த இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்தை வழிபடுங்க. அம்பிகையினுடைய சிறப்புகளை சொல்லி மாள முடியாது. காரணம், கல் ஸ்ரீசக்கரம் பதித்த சிறப்பான ஒரு இடத்தை தருவதனால செல்வ நிலையில உயர்ந்த அமைப்பை தரக்கூடிய அம்பிகையாக இந்த அம்பிகை இருக்காங்க. அனைவருமே சென்று இறைவன் அருள் பெறுக.